தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம். பல சித்தர்கள் எல்லாம் தேடி தேடி சென்று ஒரு இடத்தை அடைந்து அங்கு இருக்கின்ற சிவனை உணர்ந்தார்கள் என்றால் அதுதான் திருவண்ணாமலை. பஞ்சபூதங்களில் நம்மை பிரமிக்க வைக்கும் தன்மை நெருப்பிற்கு உண்டு. சூரியனின் நெருப்புதான் பல கோடி கிலோமீட்டர்கள் கடந்து வந்து நம் பூமியை செழிப்பாக வைத்திருக்கிறது. நெருப்பை கண்டு முதலில் பயந்து போன மனிதன் பின்பு அந்த பயத்தை பணிவோடு வணங்க ஆரம்பித்தான். நெருப்பின் அவசியத்தை உணர்ந்து கொண்டான். ஒவ்வொரு மனிதருக்குள்ளே இருக்கும் நெருப்பை புரிந்து கொண்டான். நாம் உயிரோடு இருப்பதற்கு அறிகுறியே நம் உடலுக்குள் இருக்கும் நெருப்புதான். அது குளிர்ந்து விட்டால் உடலில் உயிரில்லை என்பதே அறிவியல். நமக்குள் எரியும் நெருப்பு இல்லாமல் நம் உயிர் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக உயிர் கொடுக்கும் தன்மையும் உயிரை எடுக்கும் தன்மையும் நெருப்பிற்கு இருக்கிறது. உடலில் இருக்கும் உயிருக்கு ஒரு அழிவற்ற நிலையை ஏற்படுத்த அந்த நெருப்பிற்கு பலம் இருக்கிறது. இந்த சூட்சமத்தை சித்தர்கள் தெளிவாக பயன்படுத்தினார்கள். அதனால்தான் அவர்கள் வாழ்ந்த பகுதிக்கு செல்லும் போதும் மறைந்த பகுதிக்கு செல்லும் போதும் அதை நம்மால் உணர முடிகிறது. ஒரு சித்தனுக்கே நெருப்பை கொண்டு எவ்வளவு சக்தி இருக்கும் பொழுது சித்தனுக்கெல்லாம் சித்தன், பஞ்சபூதத்தின் தலைவன், அக்னியை தன் கட்டுக்குள் வைத்திருக்கும் ஆண்டவனான சிவனுக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்க வேண்டும், அந்த நெருப்பின் தளத்திற்கு எவ்வளவு வலிமை இருக்க வேண்டும். அவ்வளவு ஆற்றலையும் வலிமையையும் தன்னுள் கொண்ட இடம்தான் திருவண்ணாமலை. பிரபஞ்சம் தோன்றிய காலத்தில் இருந்தே இந்த மலை இருப்பதாக புராணங்கள் சொல்கிறது. இந்த மலை சுமார் 260 கோடி பழமை வாய்ந்தது என்கிறார்கள் ஆய்வாளர்கள். நெருப்பு மலையாகவும் மாணிக்க மலையாகவும் பொன் மலையாகவும் இப்பொழுது கல் மலையாகவும் இந்த மலை இருப்பதாக நம்பப்படுகிறது. இந்த மலையை ஆய்வு செய்த வரலாற்று ஆய்வாளர்கள் இந்த மலையில் காந்த சக்தி இருப்பதாக கண்டறிந்திருக்கிறார்கள். பால் பிரிட்டன் என்னும் ஆய்வாளர் மெசேஜ் ஃப்ரம் அருணாச்சலா என்ற நூலில் லெமுரியா கண்டத்தின் எஞ்சிய பகுதி இந்த திருவண்ணாமலை என்று கூறியுள்ளார். திருவண்ணாமலை, அண்ணாமலை, இந்த பெயருக்கு பின்னால் இருக்கும் பொருளையும் தத்துவத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நெருங்கி செல்லுதலுக்கு எப்படி அண்ணுதல் என்கின்ற பொருள் இருக்கிறதோ அதே போல் நெருங்கவே முடியாத ஒன்றிற்கு அண்ணா என்ற அர்த்தம் இருக்கிறது. அண்ணா என்ற சொல்லுக்கு மேலும் உயர்ந்த என்ற பொருளும் இருக்கிறது. அதனால்தான் மூத்த உடன்பிறப்பை அன் கூட்டல் அவன் அண்ணன் என்று அழைக்கிறோம். செங்குத்தாய் உயர்ந்த மலையை அண்ணாந்து பார்க்க வைப்பதால் அது அண்ணாமலை என்றும் சொல்லலாம். அங்கிருக்கும் ஈசனின் பெயர் அருணாச்சலம். இதற்கும் பொருள் இருக்கிறது. அருணம் என்பதற்கு சிவப்பு நிற நெருப்பு என்று பொருள். சலம் என்பதற்கு மலை என்று பொருள். சிவபெருமான் சிவப்பு நிறத்தில் எரியும் நெருப்பின் தன்மையுடன் இருப்பதால் இந்த தலம் அருணாச்சலம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த மலையை சுற்றி 108 சிவலிங்கங்கள் புதைந்திருப்பதாக ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எனவே சிவமே மலையாக இருக்கும் மலையையும் மலையை சுற்றி புதைந்திருக்கும் 108 சிவலிங்கங்களையும் சுற்றிதான் கிரிவல பாதை இருக்கும். உலகில் மிகப்பெரிய சிலைகள் புத்தருக்கு இருக்கிறது என்றால் ஒரு மலையை சிவனாக ஈசனாக இருப்பது நம் நாட்டில்தான். தென்னிந்தியாவில் மிகவும் பழமையான நகரங்களில் திருவண்ணாமலையும் ஒன்று. திருவண்ணாமலை நகரம் பற்றிய குறிப்பு சங்க இலக்கிய பாடல்களில் பல இடங்களில் இருக்கிறது. சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன் தொண்டைமான் இளந்திரையன் திருவண்ணாமலை நகரத்தை ஆண்டதாக பரிபாடல் சொல்கிறது. கிமு 2ஆம் நூற்றாண்டில் பதஞ்சலி முனிவரால் இந்த நகரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கிபி 2ஆம் நூற்றாண்டு கால சங்க இலக்கியமான மணிமேகலை காப்பியத்திலும் இந்த நகர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கிபி 4ஆம் நூற்றாண்டு முதல் 9ஆம் நூற்றாண்டு வரை பல்லவர்களின் முக்கிய நகரமாக திருவண்ணாமலை இருந்திருக்கிறது. மேலும் ஆணும் பெண்ணும் சமம் என்கின்ற தத்துவத்தை உலகுக்கு உணர்த்தும் அர்த்த நாரீஸ்வரர் வடிவம் உருவானதும் இங்குதான். மேலும் இன்று இந்தியா முழுவதும் கொண்டாடப்படும் சிவராத்திரி உருவானதும் இங்குதான். 260 கோடி வருட பழமையான இந்த மலைக்கு முன்னால் இப்பொழுது இருக்கும் கோவில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு அரசர்களால் கட்டப்பட்டது. இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால் இன்று நாம் பார்க்கும் இந்த கோவில் சுமார் 1000 வருடங்களாக கட்டப்பட்டது. ஆம், முதல் மற்றும் 2ஆம் நூற்றாண்டுகளில் மகிழ மரத்தின் அடியில் சுயம்பு லிங்கமாக சிறிய மண் சுவர் குடிலாகத்தான் ஆரம்பத்தில் இந்த கோவில் இருந்தது. அதற்கு பின்பு 4ஆம் நூற்றாண்டில் செங்கல் தலமாக மாற்றப்பட்டு 5ஆம் நூற்றாண்டில் சிறிய ஆலயமாக உருவெடுத்தது. சிவனுக்கு மிகப்பெரிய கோவில்கள் பல கட்டிய
நடத்திய சோழர்கள் அவர்களுடைய ஆட்சிக்கு பிறகுதான் இந்த ஆலயம் பிரம்மாண்டமாக மாறத் தொடங்குகிறது. 9ஆம் நூற்றாண்டில் முதலாம் ஆதித்த சோழன் இந்த ஆலயத்தை கருங்கல் கருவறையாக மாற்றினான். 10ஆம் நூற்றாண்டில் அவனது வாரிசுகள் பிரகாரங்களை கட்டினார்கள். 11ஆம் நூற்றாண்டில் இருந்து 17ஆம் நூற்றாண்டு வரை பல்வேறு கோபுரங்கள், மண்டபங்கள், சன்னதிகள் என்று பல்வேறு மன்னர்களால் புனரமைக்கப்பட்ட ஆலயம் இது. அதிலும் முக்கியமாக 16ஆம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயருக்கு இந்த சிவனை மிகவும் பிடித்து போக அதுவரை சிறிதாக இருந்த ஆலயத்தை மேலும் மிகப்பெரிய ஆலயமாக மாற்றினார். சோழர்கள், பாண்டியர்கள், பல்லவர்கள், சம்புவரையர்கள், விஜயநகர பேரரசு, தஞ்சை மன்னர்கள், நாட்டுக்கோட்டை நகரத்தார் என போட்டி போட்டு திருப்பணிகள் செய்தார்கள். இவ்வாறு ஆலயத்தின் மொத்த கட்டமைப்பும் கட்டி முடிக்க சுமார் 1000 ஆண்டுகள் ஆகியிருப்பது கல்வெட்டுகள் மூலம் தெரிய வருகிறது. அங்குள்ள பல நூறு கல்வெட்டுகளில் 119 கல்வெட்டுகள் தான் இதுவரை ஆராயப்பட்டுள்ளது. மொத்த கல்வெட்டுகளையும் ஆய்வு செய்தால் இன்னும் பல ஆச்சரியமூட்டும் தகவல்களும் ரகசியங்களும் வெளிவரலாம். அடுத்து நம் தமிழ்நாட்டின் முக்கிய விழாவாக கொண்டாடப்படும் கார்த்திகை தீபத்தை பற்றி பார்க்க வேண்டும். கார்த்திகை தீபம் என்றாலே நம் மனதிற்கு வருவது திருவண்ணாமலைதான். அங்கு ஏற்றப்படும் அந்த தீபம் தான். இதற்கு பின்னால் இருக்கின்ற வரலாற்றையும் அறிவியலையும் நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். கார்த்திகை எனப்படும் விண்மீன் கூட்டம் கீழ்வானில் மாலையில் தோன்றும் மாதம் இது. நம்முடைய பாரம்பரியத்தில் எல்லா காலகட்டத்திலும் சிறப்பாக கொண்டாடப்பட்ட முதன்மையான விழா கார்த்திகை தீப விழா. சொல்ல போனால் தமிழர்களின் உண்மையான தீபாவளியே இந்த கார்த்திகை தீப விழாதான். கார்த்திகை தீபம் என்பது அந்த ஒரு நாள் மட்டுமல்ல, அந்த மாதம் முழுக்கவே விளக்கை ஏற்றி வழிபட்டார்கள் நம் முன்னோர்கள். இதை சங்க இலக்கியங்கள் பல குறிப்பிடுகின்றன. இந்த ஒளி வழிபாடு, தீப கொண்டாட்டம் என்பது வெறும் புராண நம்பிக்கை மட்டும் கிடையாது. இந்த கார்த்திகை மாதத்தில் மழையின் தாக்கம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். மேலும் குளிர் பரவும். இதனால் சிறு பூச்சிகளும் கொசுக்களும் அதிகமாக உலா வரும். நல்லெண்ணெய், கட்டாமணக்கு, சிற்றாமணக்கு, பேராமணக்கு, பசுனை, வேப்பெண்ணெய், புங்கமர எண்ணெய் மற்றும் பல வகை மூலிகை எண்ணெய்களை பயன்படுத்தி ஊரெங்கும் விளக்கேற்றினார்கள். அந்த பருத்தி திரியில் எரியும் பொழுது அதில் இருந்து வரும் அந்த நெடியானது கொசு மற்றும் பிற நுண்ணுயிர்களின் வளர்ச்சியை முற்றிலும் அழிக்கிறது. நோய்கள் கட்டுப்படுத்தப்பட்டன. மேலும் இந்த நாட்களில் பல்வேறு மூலிகைகளை தூபமாக எரிய வைப்பார்கள். இந்த காலகட்டத்தில் மின்சாரம் இருக்கிறது. கொசுவை கொல்வதற்கான பல வழிமுறைகள் இருக்கின்றன. ஆனால் அந்த காலகட்டத்தில் ஆன்மீகம் வழியாக விளக்கை ஏற்றி இந்த முறையில் இந்த மதத்தில் பரவும் பல நோய்களையும் அதை பரப்பும் கொசுக்களையும் பல நுண்ணுயிர்களையும் இவ்வாறுதான் அவர்கள் அடித்தார்கள். ஏதோ ஒரே ஒரு விளக்கை ஏற்றுவது பற்றியல்ல. கார்த்திகை மாதத்தில் எப்பொழுதும் ஏற்றுவதை விட 2 மடங்கு அதிகமாக நம் முன்னோர்கள் தீபம் ஏற்றினார்கள். காரணம், வருடத்தின் இந்த நேரத்தில் பகல் நேரம் குறைவாக இருப்பதால் நம் தினசரி வேலைகளை செய்ய நமக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான வெளிச்சம் தேவைப்படும். நம் வாழ்க்கையில் ஒளியை பெருக்கிக் கொள்வதற்கான நேரம் இயற்கையை நமக்கு தந்திருக்கிறது. திருமூலர் சொன்ன இந்த பாடலை நாம் பார்க்க வேண்டும். விளக்கை பிளந்து விளக்கினை ஏற்றி விளக்கினுக்குள்ளே விளக்கினை தூண்டி விளக்கின் விளக்கை விளக்க வல்லார்க்கு விளக்குடையான் கழல் மேவலுமாமே. இந்த பாடல் வழியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அர்த்தம் இருக்கிறது. விளங்கி கொண்ட விளக்கத்தில் இருந்து விலகி மெய்ஞான பரம்பொருளை நம்முள் தூண்டி விளக்கேற்றி சிவ ஒளிக்குள் ஆன்மா எனும் சீவ ஒளி விளங்கும்படி செய்து வழிபட்டால் சகலத்தையும் விளக்கும் ஈசனின் கழலை அடையலாம் என்கிறார் திருமூலர். மேலும் கார்த்திகை தீப திருநாள் அன்று ஒரு மிகப்பெரிய தத்துவம் புதைந்திருக்கிறது. அதுவும் நம் திருவண்ணாமலையில் இருக்கிறது. தீப திருநாள் அன்று அதிகாலையில் அண்ணாமலையார் சன்னதியில் ஒரு தீபம் ஏற்றி அதன் மூலம் மேலும் 5 தீபங்கள் ஏற்றி பூஜை செய்வார்கள். பின்பு அந்த தீபங்களை ஒன்றாக்கி அண்ணாமலையார் அருகில் வைத்து விடுவார்கள். இதனை ஏகன் அநேகனாகி அநேகன் ஏகனாகுதல் தத்துவம் என்கிறார்கள். அதாவது பரம்பொருளான சிவனே பல வடிவங்களாக நமக்கு அருளுகிறார், அருள் புரிகிறார் என்பதே இந்த கார்த்திகை தீபத்தின் உட்கருத்தாக பார்க்கப்படுகிறது. அதே சமயத்தில் தமிழருடைய வரலாற்று குறிப்புகளை வைத்து பார்க்கும்பொழுது தீபாவளி அன்று வரும் தீபாவளியை விட கார்த்திகை தீப திருநாள் தான் தமிழருடைய தீப ஒளி நாளாக இருந்திருக்கிறது. ஆகவே நம்முடைய மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் ஒன்றிணைவும் அந்த நாளில் கொண்டாடுவதே சாலச் சிறந்தது. இந்த உலகத்தில் கண்ணுக்கு தெரிந்த கடவுளாக பார்க்கப்படுவது அந்த சூரியன். அந்த சூரியனை நமக்கு தெரியப்படுத்துவது அது வெளிப்படுத்தும் அந்த நெருப்பு, அந்த ஒளி. அந்த ஒளிக்கே, அந்த நெருப்புக்கே கடவுளாக இருக்கும் அந்த அண்ணாமலைநாதனை வழிபடுவது என்பது வெறும் வழிபாடு மட்டுமல்ல. இதுவரை நான் சொன்ன வரலாறும் அறிவியலும் சேர்ந்த நம் முன்னோர்களின் செயல்பாடுகள். திருவாரூரில்
பிறந்தால் முக்தி என்பார்கள், காசியில் இறந்தால் முக்தி என்பார்கள், காஞ்சியில் வாழ்ந்தால் முக்தி என்பார்கள், தில்லையை தரிசித்தால் முக்தி என்பார்கள். அந்த வரிசையில் திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி. சிவம் என்பது கடவுள் மட்டுமல்ல, அதையும் தாண்டிய ஒரு தத்துவம். மனித வாழ்விற்கு தேவையான பல தத்துவத்தை தன்னுள்ளே கொண்டு சிவமாக இருந்து ஈசனாக சிலையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சிவவாக்கியரின் இந்த வரிகள் நமக்குள் இருக்கும் அந்த நெருப்பை நமக்கே புரிய வைக்கும். நெருப்பை மூட்டி நெய்யை விட்டு நித்தம் நித்தம் நீரிலே விருப்பமோடு நீர் குளிக்கும் வேத வாக்கியம் கேளுமின், நெருப்பும் நீரும் உம்முளே நினைந்து கூற வல்லிரேல், சுருக்கமற்ற சோதியை தொடர்ந்து கூடலாகுமே. அதாவது நெருப்பு என்பது நம்முள் இருக்கும் குண்டலினி அக்னி, நீர் என்பது நம்முள் இருக்கும் ரத்தம், நம் உடலே நெருப்பு குண்டம். நம்முள் இருக்கும் இறைமைதான் நாம் வழிபட வேண்டிய தெய்வம். எவன் ஒருவன் இதை உணர்ந்து கொள்கிறானோ அவன் ஜோதி வடிவான இறைவனுடனே நிரந்தரமாக கூடியிருந்து யோக நிலை பெறலாம் என்கிறார் சிவவாக்கியர். இது போல பல வரலாற்று நிகழ்வுகளையும் தமிழ் பெருமைகளையும் தன்னம்பிக்கை பதிவுகளையும் தெரிந்து கொள்ள டீப் டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் அழுத்தி விடுங்கள். மேலும் டீப் டாக்ஸ் தமிழ் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் ஃபாலோ செய்யுங்கள். சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள deeptalks.in வலைதளத்தை பாருங்கள். டீப் டாக்ஸ் தமிழ், நான் உங்கள் தீபன்.